ஓகே. ஸோ ஃபோட்டோஷாப்போடைய லேஅவுட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிதானே? அந்த ஹோம் பேஜ் இதுதான். ஸோ இதில நேத்து நம்ம பார்த்தது ஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு, நியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன செய்யுது? ஒரு லேஅவுட் அப்படிங்கிறது வருது. கரெக்ட்டா? ஸோ இந்த ஃபைல்ல நியூல நமக்கு என்ன சைஸ் செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம தான் ப்ரீ டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அதில ப்ரீசெட் சைஸ்ல டிஃபால்ட்டா என்ன பண்ண போறேன்? நம்ம ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு சைஸ் நம்ம செட் பண்றோம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்? A4 நம்ம வேர்ட்லலாம் நம்ம அத டெஸ்ட் பண்ணிட்டோம். பேஜ் லேஅவுட்ல போயிட்டு A4 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பேஜஸ நம்ம டைப் பண்ணோம். ஸோ அதே மாரி Photoshopல எந்த பேஜ் நம்ம டிசைன் பண்ண போறோம்? எந்த சைஸ்க்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செட் பண்றதுக்கு, புதுசா ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஃபைல்ல நியூ இல்லன்னா கண்ட்ரோல் பிளஸ் என் அதிலேயே ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபைல் மெனுல போனீங்கன்னா, ஃபைல்ல நியூ இல்லன்னா கண்ட்ரோல் பிளஸ் என் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான ப்ரீசெட் சைஸஸ டிஃபைன் பண்ண சொல்லுது. ஸோ அதில A4 அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிட்டேன். நெறைய பேப்பர் சைஸஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம்? A4 அப்படிங்கிற சைஸ செட் பண்ணிக்கிடுது. சரியா? A4 உடைய சைஸ் பாருங்க. இங்க வந்து மில்லிமீட்டர்ல இருக்குது. எம்எம் சொல்லி இருக்குது. நீங்க அத எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்க சென்டிமீட்டர்ல பார்க்கணும்னு நெனச்சாலும், நீங்க சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. சென்டிமீட்டர், இன்ச்சஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்? செட் பண்ணிக்கலாம். நமக்கு சின்ன சின்ன மே வேல்யூஸ் நமக்கு தெரியணும். ஒரு ஸ்கேல்ல மெஷர் பண்றோம். இன்ச்சஸ்ல பண்ணுவோம், ஃபீட்ல பண்ணுவோம், சென்டிமீட்டர்ல பண்ணுவோம். அப்போ நமக்கு இத கன்வெர்ட் பண்றதுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சென்டிமீட்டர்ல நான் வச்சிருக்கிறேன். ஸோ 21 சென்டிமீட்டர் விட்த்ல இருக்குது. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 29.7 சென்டிமீட்டர் இருக்குது. ரெசல்யூஷன் நீங்க செட் பண்ணக்கூடிய இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ரெசல்யூஷன் தான். நீங்க 72லயும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமா வச்சுக்கலாம். நீங்க 1800க்கு மேலயே கூட என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாம். ஸோ 300 நான் டிஃபால்ட்டா வைக்கிறேன். கிரே ஸ்கேல் மோட்ல இருக்குது. கிரே ஸ்கேல் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டைப் பண்றது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். ஸோ இது ஆர்ஜிபி கலர் ரெட், கிரீன், ப்ளூ அந்த ஆர்ஜிபி கலர்ங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? என்னலாம் பண்ணியிருக்கிறோம்? ஒரு பேப்பர் செட் பண்ணியிருக்கிறோம். A4 அப்படிங்கிற பேப்பரு. ஹைட் வித் சென்டிமீட்டர்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 300ல வச்சிருக்கிறேன். மோட் அப்படிங்கிறது ஆர்ஜிபி கலர்ல வச்சிருக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா, ஒயிட் கலர்ல இருக்குது. ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் கலரும் நம்ம ஃபர்ஸ்ட்டே செட் பண்றதுனால பண்ணலாம். நமக்கு அப்படியே இருக்கட்டும். ஒயிட் கலர்லயே இருக்கட்டும். ஓகே அப்படிங்கிறத குடுக்குறேன். இப்போ நமக்கு எம்ப்டியா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு A4ல இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் பேஜஸ் நம்மளுக்கு உருவாயிடுச்சு. எம்ப்டியா இருக்கக்கூடிய ஒரு பேஜஸ் உருவாயிடுச்சு. சரியா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எந்த இமேஜஸையும் கொண்டு வரலாம். கிட்டத்தட்ட நம்ம வேர்ட்ல என்ன பண்ணோமோ, அதே மாரியான ஒரு எம்ப்டி பேஜஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபோட்டோவ செட் பண்ணி எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அது எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம செட் பண்றது A4 சைஸ் பேப்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, இமேஜ்ல இமேஜ் சைஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது என்ன ஒருவேளை நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன சைஸ்ல இருக்குன்னு நமக்கு தெரியல அப்படின்னா, இது ஆக்சுவலா இமேஜ்ல போயிட்டு இமேஜ் சைஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட விட்த் என்ன? இதோட ஹைட் என்ன? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். இதோட விட்த் என்ன? இதோட ஹைட் என்ன? இதோட ரெசல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட்ல வந்தது. அப்படி இல்ல, இத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். A4லேருந்து A5க்கோ இல்லன்னா A3 நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, இமேஜ்ல கேன்வாஸ் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட்ல இருக்கக்கூடிய கேன்வாஸ் சைஸ். இத அப்ப எதனா செஞ்சுக்கலாம். இத கூட்டணும்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா கூட்டிக்கலாம். சைஸ கூட்டிக்கலாம். A4லேருந்து நான் வேற பேப்பருக்கு மூவ் பண்ண போறேன் அப்படின்னு நெனைச்சாலும் என்ன பண்ணிக்கலாம்? மூவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒரு பேப்பர எப்படி செட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Google Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, ஏதோ ஒரு இமேஜ் நான் என்ன பண்றேன்? ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன். ஏதோ ஒரு ஃபோட்டோவ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ என்ன செஞ்சுக்கங்க, எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் வியூல இருக்கிற மாரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓகே. இப்ப இந்த ஃபோட்டோ என்ன பண்றேன்? இந்த பையனுடைய ஃபோட்டோவ ஜஸ்ட் என்ன பண்றேன்? காப்பி பண்றேன். காப்பி இமேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குதுண்ணே. காப்பி இமேஜ் இருக்குது. இல்ல அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய சிஸ்டத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் இமேஜஸ் அப்படிங்கிறத குடுத்து, என்னுடைய கம்ப்யூட்டர்ல இப்ப என்ன பண்றேன்? சேவ் பண்றேன். இப்போ பிபி அப்படிங்கிற ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சேவ் பண்ண ஃபைல் கீழ வந்துருச்சு பாருங்க. இந்த ஃபைல இப்ப என்ன பண்றேன்? ஓப்பன் பண்ணி
ஃபோட்டோஷாப் மூலமாக ஓப்பன் பண்ணுறேன். சரியா? இமேஜை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் வித் அடோப் ஃபோட்டோஷாப். இந்த ஃபோட்டோஷாப்பில் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இமேஜ் வந்துருச்சு. எனக்கு டேரெக்டாக இப்படி பண்ணாமல் ஓப்பன் ஃபைல்கிட்ட ஓப்பன் மூலமாக நான் போகலாம். ஃபைலில் ஆல்ரெடி என்னோட சிஸ்டத்தில் இருக்கிறதுனால ஃபைல் அப்படிங்கிறதுல ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த ஃபோல்டரில் இருக்குதோ இந்த ஃபோல்டரில் நான் போய் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் இமேஜ் வந்துடும். சரியா? ஒரு இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடு. நீங்கள் அப்படி பண்ணலை, இப்போ நான் பண்ணது 2 மெத்தடில் பண்ணேன் அப்படிதானே? ஃபைலை சேவ் பண்ணினேன், அந்த ஃபோல்டர்ல இருந்து ஓப்பன் வித் அப்படிங்கிறது கொடுத்து ஃபோட்டோஷாப் பண்ணேன் ஒன்று. ரெண்டாவது ஃபைல் ஆப்ஷனில் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்து எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த லொக்கேஷன்ல இருந்து இமேஜை எடுத்தேன். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே என்ன செய்யலாம், இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை டேரெக்டாகவே காப்பி இமேஜ் கொடுக்குறேன். காப்பி இமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்ட்ரோல் என், சரியா? கண்ட்ரோல் என் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துவோம்? ஒரு நியூ டாக்குமெண்ட்டுக்காக பயன்படுத்துவோம். இப்போ பாருங்க, இந்த கண்ட்ரோல் என் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி ஒரு காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிதானே? நான் நெட்ல இருந்து காப்பி இமேஜ்லேயே கொடுத்துருக்கேன். இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் எந்த இமேஜை காப்பி பண்ணுறனோ அந்த இமேஜோட வித்து ஹைட்டை அதுவே எடுத்துரும். இந்த பாருங்க, அந்த இமேஜோட வித்து பாருங்க 612 பிக்சல் இருக்குது. நான் எதுவுமே கொடுக்கல அப்படிதானே? 612 பிக்சல் இருக்குது, ஹைட் 408 பிக்சல் இருக்குது, ரெசல்யூஷன் 72ல வச்சிருக்குது. ஸோ இந்த இமேஜுக்கான ரெசல்யூஷனை அது நமக்கு டிஃபால்ட்டாக தரது 72. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இமேஜோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 600 அப்படிங்கிறத வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். சரியா? ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து உட்காந்துரும். ஸோ ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இன்னைக்கு கொண்டு வந்துருவோம். சரியா? வெப்சைட்ல இருந்து டேரெக்டாக காப்பி இமேஜ் கொடுத்தோம். காப்பி இமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோஷாப்பில் வந்து கண்ட்ரோல் என் அப்படிங்கிறது கொடுத்தேன், ரெசல்யூஷனை கூட்டினேன், பேஸ்ட் பண்ணேன் ஒன்று. ரெண்டாவது சிஸ்டத்தில் காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன், அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஓப்பன் வித் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்தேன் 2. தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணேன், ஃபைல் மெனுவில் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்து எந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ இருக்குதோ அதை ஓப்பன் பண்ணினேன். சரியா? ரெசல்யூஷனை கூட்டியாச்சு. இப்போ சரியா? ரெசல்யூஷனை கூட்டினதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறதுக்கு கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டூலில் 1 2 3 தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, கிராப் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிராப்பை எடுத்துக்கோங்க. கிராப்பை எடுத்துட்டு நீங்கள் நார்மலாகவும் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி எனக்கு இவ்வளோதான் வேணும்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கிராப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு அதுவாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. சரியா? நான் மறுபடியும் பண்ணுறேன். நீங்கள் அன்டூ ரீடூ பண்ணுறதா நினச்சினோம், கண்ட்ரோலு ஆல்ட் இசட், ஃபோட்டோஷாப்பில் கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுக்குறேன். கிராப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிராப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பாருங்கள் வித்து ஹைட்டு ரெசல்யூஷன் இருக்குது. சரியா? மேலே வித்து ஹைட் ரெசல்யூஷன் இருக்குது. நான் எதுவுமே பண்ணாமல் எங்கேருந்து வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி இப்படி இழுத்து அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் வேணுமோ ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஒரு டைப்பு. சரியா? இது ப்ராப்பராக A4 3.5 4.5 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸான்னு சொல்லி பார்த்தா இல்லை. நீங்களாவே என்ன பண்ணியிருக்கிறீங்க, சும்மா ஒரு கிராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு கிராப் பண்ணி எடுத்துட்டீங்க. சரி, அப்போ இமேஜை கிராப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன், சரியா? கிராப் பண்ணுறதுக்கான செகண்ட் ஆப்ஷன் கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்துட்டேன். திரும்ப பேக் வரேன். கிராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே என்ன செய்யுது அப்படின்னா வித்து ஹைட்டு ரெசல்யூஷன் இங்கேயும் கேட்குது. சரியா? நீங்கள் கிராப் பண்ணுற இமேஜுக்கு எப்படி வித் ரெசல்யூஷன் நீங்கள் ஹைட் ரெசல்யூஷன் கொடுக்க போறீங்கன்னு கேட்குது. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கேலில் மெஷர் பண்ணி பாருங்க. அதோடைய ஹைட்டை வித்தை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் சில விஷயங்கள்லாம். 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். ரெசல்யூஷன் நான் 200 வைக்கிறேன். ஓகேவா? ஸோ கிராப்பை டச் பண்ணிட்டேன். கிராப்பை டச் பண்ணிட்டு வித்து 3.5 சென்டிமீட்டர், ஹைட்டு 4.5 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் 200. இப்போ நான் கிராப் பண்ணும்போது பாருங்க, கரெக்டாக நான் எப்படி கிராப் பண்ணாலும் அது 3.5 4.5 சென்டிமீட்டர் தாண்டி போகாது. சரியா? நான் கிராப் பண்ணுறது 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் கிராப் தாண்டி போகாது. சரியா? சரி, இது ஒரு விதமான ரூட்டு. ஓகேவா?
இப்போ எனக்கு இன்னும் நான் மேக்னெட்டா கரெக்டாக 3.5 4.5 சென்டிமீட்டர் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜ்னாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி ஒரு சைஸுக்கு கொண்டு வந்துக்கோங்க. சரியா? கிராப் பண்ணி இதை மாதிரி ஒரு பாக்ஸ் சைஸ் கொண்டு வந்துக்கோங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 தடவை என்ன செஞ்சோம்னா ப்ளஸ் ப்ளஸ் அமுக்கணும். ஆல்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஆல்ட்டு ஐ ஆல்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் கிடையாது. ஆல்ட்டு ஐ. ஆல்ட்டு ஐ 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஆல்ட்டு ஐ ஐ ஐ அப்படிங்கிறது 2 தடவை கொடுக்கணும். ஆல்ட்டு டபுள் ஐ. சரியா? ஐ ஐ கொடுத்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி இமேஜ் சைஸுங்கிற வந்துருச்சா, வித்து ஹைட்டுங்கிற வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போறேன், சென்டிமீட்டர் அதை மாற்ற போறேன். நமக்கு தெரியும் 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர். அது ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கனால அப்படியே காட்டுது அப்படிதானே. 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் 200 ரெசல்யூஷனில் நம்ம கிராப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஐ மீன் ஒரு ஃபோட்டோக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வந்தாச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கான ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர்லாம் வைக்க சொல்லுவாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், வேற ஒரு டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். வேற ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இமேஜ் நான் எடுக்கிறேன். இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தடில் காப்பி இமேஜ் கொடுக்குறேன். காப்பி இமேஜ் கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப்க்கு வரேன். கண்ட்ரோல் என் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு இது ஒரு 300 நான் கொடுக்குறேன். சரியா? எம்டியாக ஒரு பேஜ் வந்துருச்சு. இதில் நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவை அப்போ என்ன பண்ணணும், 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டருக்கு நான் கிராப் பண்ணலாம். இல்லைனா நானாவே என்ன செஞ்சுட்டு போகலாம், கிராப் அப்படிங்கிறத நார்மலாக அடிக்கலாம். இல்லைனா ஆல்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு சென்டிமீட்டராக இதை மாற்றுங்க. வித்து 3.5 சென்டிமீட்டர், ஹைட்டு 4.5 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக, ஐ மீன் உங்களுக்கு 50 கேபிக்குள்ள 40 கேபிக்குள்ள கேட்குறாங்க அப்படின்னா வித்து வந்து ரெசல்யூஷன் வந்து 100 கொடுத்துக்கோங்க. சரியா? 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் 100 கொடுத்துட்டு இப்போ நல்லா பாருங்க, இவ்வளோ நேரம் இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இமேஜ் இப்போ எப்படி இருக்கு, நான் இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருச்சு, ஒரு சுருக்கம் வந்துருச்சு. சரியா? இதை இப்போ என்ன பண்றேன், ஃபைலில் சேவ் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு வேர்டில் பண்ணும்போது டிஓசிங்கிற ஃபார்மெட்டில் சேவ் பண்ணும். சரியா? இங்கே சேவ் பண்ணுறப்போ ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் நம்ம ஃபோட்டோ ஃபார்மெட்டில் சேவ் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் எல்லாமே ஜேபெக் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஜேபெக் ஃபார்மெட்டில் என்ன பண்ணுறேன், பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது பாருங்க குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, 12 இருக்கு. கீழே பாருங்க 28.26 கேபி அப்படின்னு இருக்கு. சரியா? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ல பாருங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3.5 சென்டிமீட்டர்ல இருக்கணும், 4.5 சென்டிமீட்டர்ல இருக்கணும், 30 கேபிக்குள்ள இருக்கணும்னு சொல்லி சில இதில் காமிப்பாங்க. சில 100 கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை 50 கேபிக்குள்ள 15 கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து 3.5 சென்டிமீட்டர்ல மாத்திட்டீங்க, 4.5 சென்டிமீட்டர்லயும் மாத்திட்டீங்க, 15 கேபிக்குள்ள வரணும். தேர்ட் ஆப்ஷனா இங்க இப்போ எத்தனை காமிக்குது, 28.2 காமிக்குது. அப்போ இது லோ பண்ணி பாருங்க. 11.9 கேபி வந்துருச்சு. அப்போ இன்னும் நீங்க லோ பண்ணி பாருங்க. 12.2 கேபி, சாரி கொஞ்சம் குறைச்சிக்க, 10.5 கேபி வந்துருச்சா. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு எங்க நீங்க சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டர்ல போய் பாருங்க, பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு வந்துருச்சா. இதோட ரெசல்யூஷன் பாருங்க, ஐ மீன் 19.1 கேபின்னு இருக்குது. சரியா? இது இன்னும் இப்போ குறைக்கணும்னா இதோடைய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ண அப்படின்னா கீழே பாருங்க 19.1 கேபின்னு சொல்லி காட்டுது. அப்படிதானே? அப்போ நான் இன்னும் இதை குறைக்கணும். அப்போ என்ன செய்யலாம், இமேஜில் இமேஜ் சைஸில் ரெசல்யூஷன் இருக்கு பாருங்க, அது 100ல இருந்து 72 நான் குறைக்கிறேன். இன்னும் சொல்லிக்கிட்டா. சரியா? அப்படி இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஆல்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் கொடுங்க, கொடுத்துட்டு 60 கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இன்னும் சொல்லிக்கிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலில் போயிட்டு சேவஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஜேபிஜி ஃபார்மெட்டில் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் ஆப்ஷனில் பாருங்கள் 10.85 கேபி கேட்குது. அப்படிதானே? இது இன்னும் குறைக்கணுமா வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு இப்போ அந்த ஃபோல்டரில் அந்த ஃபோட்டோவுடைய சைஸை பாருங்கள்,
13.7 கேபின்னு மாறிடுச்சு. சரியா? இப்போ தான் என்ன பண்ணலாம், நான் இந்த ஃபோட்டோவை நான் எக்ஸாமுக்கோ இல்லை எதுக்கோ என்ன செஞ்சுக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சைஸு. இதே மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ இன்க்ரீஸ் பண்ணுறதாலும் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை பாருங்க, சைஸ் கொடுத்துருப்பாங்க. சிக்னேச்சருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க, வித் ஹைட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்க, பாஸ்போர்ட் சைஸ்க்கான சைஸை மட்டும் எடுங்க. 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் 200ல் வைங்க. 200ல் வச்சு 2-3 ஃபோட்டோ வச்சு பாருங்க. ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்க, 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டரில் மாற்றிக்கோங்க, 200 ரெசல்யூஷனில் வச்சு பாருங்க.